ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சே நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அது வந்து சூசைட் பண்ணிக்க தான் போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்க நார்மலாக சொல்கிறாங்க கூட நினச்சிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து மூவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு எப்படியா நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக அந்த ஸ்பீச்லேருந்து எல்லா விதமான விஷயமும் அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து வருது இல்லையா? நம்மளோட மைண்ட் செட்லேருந்து எல்லா விதமான விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த சூசைடுங்கிற ஒரு வார்த்தை ஏன் அவங்களுக்கு தோணாமல் வந்து அந்த விஷயத்தை ஜஸ்ட் அவங்க சொல்லிட மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க சொல்லிட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சில சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்க கம்பல் பண்ணி வந்து சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாடக சிரிப்பு மாதிரி தான் அதை வந்து அவங்க சிரிப்பாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு மேஜரான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சோசியல் ஐசோலேஷன். அதாவது யாருடையுமே பழக மாட்டாங்க, யாரோடையும் பழகணும்னு விரும்ப மாட்டாங்க. பட் ரொம்ப தன்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி, ஏன்னா யாருக்கும் நான் சூசைட் பண்ண போகிறதுங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கம்பல் பண்ணி தன்னை வந்து அவங்களோட சோசியல் பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே உள்ளே எழுத்துவாங்க. அதாவது நம்ம 4 பேர் பேசுகிறோன்னா கம்பல் பண்ணி அவங்க உள்ளே வந்து கம்பல் பண்ணி அவங்க